Hi students, good evening. Good evening Alma. Hello, hi. Hi Sarumati. Hi டா. எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் ரீஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாம் ஜாலியாக வந்து ஸ்கூல்ஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஜாலியாக இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா? பிகாஸ் லீவ்லாம் முடிச்சுட்டு ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும் போதே வந்துட்டு அவ்வளோ பதட்டம் இருக்கும். மறுபடியும் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வேறு இல்லையா? அந்த மாதிரி எத்தனை பேர் யோசிச்சுட்டு போனீங்க? எஸ், ஓகே. ஸோ ஸ்கூல் டேஸில் எப்படி போயிட்டுருக்கு? ஓகேவா? ஸோ எல்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க அண்ட் சாப்டர்ஸ்லாம் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் ஓகேவா இருக்கா? இல்லாத டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 9th-லேருந்து 10th வந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் வேரியேஷன்ஸ் இருக்கும். அண்ட் 11th வந்து இன்னும் வந்து நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கல. பட் இப்போ தான் வந்துட்டு எல்லாம் இந்த குரூப் சூஸ் பண்ணுறேன், அந்த குரூப் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் 12th வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் எல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் முடிச்சுட்டு அடுத்தது இப்போ வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஹாய் லதிகா, ஹாய் 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 எவ்ரி ஒன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிஎஸ் எடுத்திருக்கீங்களா? ஓகே, டன். 1 செகண்ட்மா. ஓகே. ஸோ இங்கே எத்தனை 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, எத்தனை 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அண்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஸோ இதில் யார் 10th 11th 12th எதுவும் தெரியல இல்லையா? ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. 12th, ஓகே. உங்கள் நேம்ப்பா, உங்கள் நேம் சொல்லிக்கோங்க. ஸோ உங்கள் நேம் ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க அதை சொல்லிடுங்க. 13ஆ? இது நான் புதுசாக இருக்கு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா? அதான் 13ன்னு சொல்கிறீங்களோ? அப்படியா? இல்லை அட்ஜஸ்ட் நம்பரை ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. எதர் திஸ் ஆர் தட், ரைட்? ராஷிக், ஓகே. ராஷிக் 12th ஸ்டாண்டர்ட், ஓகே, குட். ஸோ ப்ளீஸ் உங்கள் நேம் சொல்லிடுங்களேன். ஸோ இப்படி எல்லாமே தினசாக பேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் எப்படி சொல்கிறது? எஸ், ஐடியில் இருக்கிறது நேமாக இருக்க மாட்டேங்குது. சரண்குமார் 11th-ங்களா? ஓகே. சிவபிரகாஷ், ஹாய் சிவபிரகாஷ். ஸோ நீங்கள் 12th, ஓகே, குட். காவ்யஸ்ரீ, ஓகே. காவ்யஸ்ரீ 12th, okay ma, okay. So what about the remaining students? Dian, Larya, what's her name? So 12th, okay ma. So Santosh 12th, okay pa, okay. So 12th class இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சிட்டீங்க? அதுலேயும் முக்கியமாக மேக்ஸ். ஸோ மேக்ஸ்னாலே எல்லாத்துக்கும் வந்துட்டு கடைசியில் ஐயோ எனக்கு தலை வலிக்குது, மேக்ஸை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க, கரெக்டா? மேக்ஸ்னா மட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஹாய் அனு, குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங். எஸ், ஸோ உங்கள் நேம் சொன்னீங்கன்னா தான் நான் வந்து சொல்ல முடியும். காவ்யஸ்ரீ, எஸ் காவ்யஸ்ரீ. ஸோ இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையா? இன்னும் சாப்டர்ஸே ஸ்டார்ட் பண்ணலையா? இல்லை மேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணலையா? எவ்வளோ சாப்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கு? மேக்ஸ்னு சொன்னால் ஒரு மாதிரி தான் இருக்கா? ஏன்ப்பா இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ராஷிக்கு அப்புறம் எப்போ வந்து மேக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது? மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்ஜெக்ட் இல்லையா? உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்துட்டு ரொம்ப மேஜர் சப்ஜெக்ட்லாம். மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலையா? என்னப்பா எல்லா சைடும் வந்து மேக்ஸ் தான் வந்துட்டு 5-6 சாப்டர்ஸ்னு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்கிறீங்க. பட் இட்ஸ் ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபார்முலா தெரியுதோ தெரியலையோ ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ வால்யூம் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே அனு, ஓகே, குட். ஓகே, கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டட், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேப்பா, ஓகே. எஸ் காவ்யஸ்ரீ, ஓகேடா. ஸோ அனுக்கு வந்து வால்யூம் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வால்யூம் 1பா, வால்யூம் 1 இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? ஹாய் பிரபாவதி, குட் ஈவினிங். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஸோ ரெகுலராக நம்ம ஹண்ட்ரலிங் சேனலில் ஸோ லைவ் கிளாஸஸ்லாம் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். நம்ம வந்து எடுத்ததுமே வந்துட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஸோ டே 1லேருந்து நம்ம லிட்டில் பிட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், சரிங்களா? ஓகேவா? எஸ், ஏன்னா ரொம்ப வந்து படிக்கிறோம், நம்ம நிறைய வந்து இப்போ ஒரு நாள்லேயே வந்துட்டு நம்ம ஒரு சாப்டரையே ஃபுல்லாக முடிச்சிடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், சரியா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்க வேணாம். அப்படியா ராஷிக்?
ஸோ வந்து அப்படிதான் மின்னல் மாதிரி போயிட்டு இருக்கும். நம்மளும் அப்படியே பின்னாடியே போக வேண்டியதான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா போர்ஷன்ஸ் முடிக்க முடிக்க நம்மளும் போகணும்ல. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ டிசம்பர்லயே வந்து ஆனுவல், அதாவது வந்து எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிருவாங்க கரெக்டா. ஸோ டிசம்பர்லயே உங்களுக்கு எல்லா போர்ஷன்ஸும் எழுதி ஜான் ஃபெப் இது எல்லாத்துலயும் வந்துட்டு நீங்க வந்து ஓகே கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடலாம் காவியஸ்ரீ, கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடலாம் சரியா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜான் ஃபெப்ல எல்லாத்துலயும் வந்துட்டு ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதுவீங்க. அண்ட் அதுலயும் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், ஸோ நீங்க வந்துட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் கரெக்டா. ஸோ ஒரு பக்கம் ப்ராக்டிக்கலும் நம்ம வந்து பார்க்கணும், ஒரு பக்கம் தியரி சப்ஜெக்டும் வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரியா. ஓகேவா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப இருந்தே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் சரியா. ஸோ நம்ம ட்ரீம் எல்லாம் பெருசா நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம என்ன சொல்ற ட்ரீம்லாம் பெருசா தான் வச்சிருப்போம். எனக்கு வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி நம்ம ட்ரீம்லாம் பெருசா வச்சிருப்போம். ஆனா வந்துட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமான்னு கேட்டா அந்த இடத்துலயே நமக்கு வந்து டிராபேக் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம எடுத்து வைக்கிறது இல்லை கரெக்டா. சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க. நீங்க பெருசா ட்ரீம் பண்றீங்க அப்படின்னா இப்ப இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் அபியா, ஐம் குட் அபி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ 1 year ஸ்டடி பிளான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடலாம்ப்பா சரிங்களா. 1 year ஸ்டடி பிளான் கொடுத்துடலாம் சரியா. ஓகே எஸ், ஸோ என்ன பண்ணணும், ஸ்டார்ட் ஸ்மால் ஓகேவா. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதையும் வந்து நான் நாளைக்கு பண்றேன் மேம், நான் இன்னைக்கெல்லாம் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நேரம் சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நாள்லாம் நல்லா இருக்கு, ஸோ இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் தானே? ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 1 year ஸ்டடி பிளான் சொல்றேன். அதை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா 1 year ஸ்டடி பிளான் வேணும், ஃபுல்லா எல்லாமே கொடுத்துறேன், நீங்க வந்து பாத்துருங்க ஓகேவா. எஸ் 1 year ஸ்டடி பிளானும் கொடுத்துடலாம். எஸ் லாங் டேஸ் இல்ல 2-3 months இருக்கும்ல. பயோ குரூப் கஷ்டமா இருக்கு. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு அந்த சயின்டிபிக் நேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இன்னொன்று பயாலஜியில் அதிகமாக இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பயாலஜி வந்து படிக்கணும். அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து ரிஸ்காக இருக்குமே தவிர அது ஈஸி தான் சரியா. கஷ்டம்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஈஸி நினைச்சே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. கௌஷிகா 11th பயோ ஸ்டூடெண்ட். ஓகேப்பா ஓகே ஓகே, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஓகே எஸ், ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே எஸ், ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்க ஓகேவா. அப்படியா, ஓகே 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 டன். எஸ், ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா படிக்கிறதுக்கு? இன்னும் வந்து ஃப்ரீ டைம்லாம் வந்து கிடையாது சரியா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து அப்படியே நம்ம ஃப்ளோவில் வந்து போகலாம் சரியா ஓகேவா. ஸோ இப்போ மேக்ஸ் வந்து டே 1ல இருந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 12 சாப்டர்ஸ் இருக்கு, அதாவது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ன்னு சொல்லி நமக்கு வந்து இருக்கு கரெக்டா. ஸோ இதில் 1 செகண்ட்மா. ஓகே, ஸோ வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ன்னு சொல்லி நமக்கு 2 இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 சாப்டர்ஸ் இருக்கு, இதுலயும் வந்து 6 சாப்டர்ஸ். ஸோ டோட்டலி நமக்கு வந்து 12 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த 12 சாப்டர்ஸ்ல எது வந்து எஸ் அது என்னைக்கும் மாறாது இல்லையா. அது எப்படி மாறும், ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டி ரைட். ஸோ திஸ் இஸ் மைண்ட் ஓகே. ஸோ வால்யூம் 1ல 6 சாப்டர்ஸ், வால்யூம் 2ல 6 சாப்டர்ஸ், பட் டோட்டலி நமக்கு 12 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 12 சாப்டர்ஸ்ல எது வந்து ஹை வெயிட்டேஜ், எதை படிச்சா நம்ம நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம், எந்த கான்செப்டால ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த 12 சாப்டர்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. எஸ் 12 சாப்டர்ஸ்ல எய்தர் நீங்க வால்யூம் 1 கூட சொல்லலாம், இல்ல வால்யூம் 2 வந்து சொல்லலாம் ஓகேவா. 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் கண்டிப்பாமா, கண்டிப்பா கண்டிப்பா காமர்ஸ் குரூப்க்கு நம்ம வந்து ரெகுலரா வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் சரிங்களா, பாருங்க ஓகே. எஸ், ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 நீங்க எதுல கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, அட்லீஸ்ட் புக் ஓபன் பண்ணியாவது பார்த்துருப்போம்ல, அதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்டா தெரியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம புக் ஓபன் பண்ணி பார்த்துருப்போம்ல, அதை வச்சு சொல்லுங்க. எஸ், ஸோ வால்யூம் 2ல என்னென்ன சாப்டர்ஸ் பார்த்தீங்க, எப்படி இருந்தது, அண்ட் வால்யூம் 2ல என்னென்ன சாப்டர்ஸ் பார்த்தீங்க, அது எந்த மாதிரி இருக்கு. அப்படியா, ஓகே டன். எஸ், நோ ஐடியாவா? நோ ஐடியா அபவுட் மேக்ஸ் மேம். மேக்ஸை தவிர நீங்க எதனால கேளுங்க, நான் சொல்றேன். அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாத்தோட மைண்ட் செட்டும். பார்த்த போது ஓகேவா தான் இருக்கு. எஸ் ராஷிக் ஓகே. ஸோ வால்யூம் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். பட் வால்யூம் 1ல வந்துட்டு ஸோ அதாவது 5th and 6th சாப்டர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஓகேவா. சாப்டர்
1 2 அண்ட் 5 6. ஓகே, அதுக்குன்னு 3 4 வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 3ல வந்து பேசிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 4ல வந்து ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, 4ல ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சரி இப்போ இங்கே யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ட்ரை பண்ண போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ட்ரை பண்ண போறீங்க? அதை வச்சே நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ அதை கம்பேர் பண்ணி சொல்லும் போது தான் கண்டிப்பாக உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ த மெஜாரிட்டி 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கீங்க. ஸோ நான் 12th பற்றி தான் பேசுகிறேன். சப்போஸ் நான் 11th மேம் எனக்கு 11th சொல்லுங்கன்னா அதையும் வந்து சொல்லுங்கள். அண்ட் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் அதையும் வந்து சொல்லுங்கள். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ரைட், ஓகே ராஷிக், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பண்ண போகிறீங்க. ஸோ வாட் அபவுட் தி ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கப்பா? என்ன ஐடியா வச்சுருக்கீங்க 12th முடிச்சதுக்கப்புறமா? நோ ஐடியான்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, ஓகே அபி சொல்லுங்க அபி. ஓகே ஓகே, குட் ஒன்மா தனுஷ். ஓகே, தட்ஸ் குட். ஓகே, எஸ் ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பயோ ரிலேட்டடாக வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருங்க. 11th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபஹத். அக்ரிகல்ச்சர் ஓகேம்மா, ஓகே ஓகே டன். ஏஸ் அனு ஓகேடா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஏன் இதை வந்து இன்ஜினியரிங் நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த 3ல வந்து பேசிக்ஸ் வந்து தெரியணும்னு சொன்னேன். ஓகேவா, ஆனால் 4th இன்டெப்த் அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதுறீங்க அப்படின்னா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஸோ இப்போ வால்யூம் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்டர் 1 2 5 6 தரோ பண்ணிருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு இந்த 4 சாப்டர்ஸ்லேருந்து 5 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும், ஹை வெயிட்டேஜ் இருக்கு. ஓகேவா, ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் 5 6ல 2 2 கேட்க போறாங்க. ஸோ 10 மார்க்ஸ் வந்து நீங்க அதுலயே ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அண்ட் அதே மாதிரி 2 and 3 மார்க்ஸும் தான். ஓகேவா, தமிழ் மீடியம். ஓகே, ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஓகேவா, ஓகே okay ma, okay but I forgot your name, so please tell me your name ma. Abhishek Savari, is that your real name? Okay, அப்படி நீங்க யோசிக்காதீங்க. அந்த மாதிரி யோசிச்சா எந்த ஆப்ஷனும் கிடையாது. சரியா, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, எஸ் காவியஸ்ரீ, ஆல் தி பெஸ்ட் மா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. ஓகே, எஸ் மா. ஸோ நீங்கள் லாயர் பண்ண போறீங்க அப்படின்னா மேக்ஸ் அந்த அளவுக்கு தெரிய வேண்டாம், இருந்தாலும் 12th பாஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வால்யூம் 1ல வந்து இந்த 4 சாப்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ வால்யூம் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மெச்சாரிட்டியாக நீங்கள் எல்லா சாப்டர்ஸும் வந்து பார்க்கணும். ஏன்னா எப்படி சுற்றி கொஷின் கேட்பாங்கன்னே தெரியாது. அதனால நீங்கள் வால்யூம் 2 வந்து ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, வால்யூம் 2 ஃபுல்லாக வந்து தரவு பண்ணிடுங்க. எஸ்பெஷலி சாப்டர் 7 9 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, 7 9 and 10. ஸோ 12th சாப்டர் இதெல்லாம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா இதுல இருந்து நீங்க கம்பல்சரி கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, 2 and 3 மார்க் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே அபிஷேக், ஓகே ஓகே டன். ஓகேமா, ஹாய் தினேஷ், குட் ஈவினிங் மா. இஸ் 11th எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கொடுத்துடலாம். சரிங்களா, கண்டிப்பாக கொடுத்துடலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இப்போ இட்ஸ் ஓகே லேட்டெல்லாம் இல்லை, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சாப்டர்ஸையும் வந்து தரவு பண்ணணும். சரியா, வால்யூம் 1ல சாப்டர் 1 2 5 6 அண்ட் வால்யூம் 2ல எல்லா சாப்டருமே தரவு பண்ணிடுங்க. முக்கியமாக வந்துட்டு 1 மார்க்ஸை டீலில் விட்டுறாதீங்க. ஏன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ்லேருந்தே உங்களுக்கு 2 and 3 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, அது நீங்கள் கிரியேட்டிவ் எங்கிருந்தோ கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி பாருங்க. நான் வந்து ABCD ஆப்ஷன் வச்சு நான் படிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா,
எஸ் ராஷிக், என்ன டெஃபினட்டா கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கூட அப்படிதான் வந்து கேட்டாங்க சரிங்களா. ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல இருந்தே தான் நமக்கு வந்து 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்டாங்க. பட் நம்ம புக்ல எல்லாம் தேடிட்டு எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். லைக் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டு இன்டீரியர் எங்க இருந்தோ கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா 1 மார்க்ல இருந்து தான் வந்து கேட்டாங்க சரிங்களா. லாஸ்ட் டைம் கூட அப்படிதான் கேட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இது தவிர மேக்ஸ்ல நீங்க இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்றீங்கப்பா. எஸ், அண்ட் ஃபார் 11th ஸ்டூடெண்ட்ஸ் 11க்கும் சொல்கிறேன், வால்யூம் 1 வால்யூம் 2ல வந்துட்டு. ஸோ வால்யூம் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சாப்டர் 1 2 முடிச்சிடுங்க. அண்ட் வந்துட்டு யூ கோ வித் 6th சாப்டர். ஓகேவா. 3rd சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வால்யூம் 2ல தயவு செஞ்சு எல்லா சாப்டரையும் முடிச்சிடுங்க. ஏன்னா அதோட பேசிக் தான் நீங்கள் 12th வந்து பார்ப்பீங்க. ஓகேவா. 6th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஸோ 6th சாப்டர்னாலே ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் தான். 6.1லேருந்து 6.4 வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 and 3 மார்க்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதே மாதிரி 6.7 6.8 6.9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. எஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், இதோட ஃபார்மேட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டைப்புக்குமே நமக்கு ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். 5th சாப்டர்லையா. ஸோ 5th சாப்டர்ல வந்து 5.5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பா அந்த 10 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், கேட்பாங்க சரிங்களா. ஓகே அபி, 10th கிளாஸ்ல வாங்க, பை, டேக் கேர். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th சாப்டர்ல 5.2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5.4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அது வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, இதோட கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ், வெர்டிசஸ், இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா. எஸ், ஓகேங்களா, டன்னா. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேக்ஸ் ரிலேட்டடா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு ஜென்ரலா? ஏதாவது டவுட் இருக்கா? எதர் இட் மே பி 10th மேக்ஸ், 11th மேக்ஸ், 12th மேக்ஸ், எதுனாலும் நீங்க வந்து கேட்கலாம். 7th சாப்டர். ஸோ 7th சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரீஸ் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்துருக்கணும் சரிங்களா. டெய்லர் சீரீஸ், மெக்லரன் சீரீஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ செகண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா எக்ஸசைஸ் பார்க்கறது உங்களுக்கு சேஃப்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாது. பிகாஸ் அது எல்லாமே ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட்ல தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா. அது ஏன் அப்படி ஃபஹத்? ஏன் புதுசா ஏன் ஓபன் பண்ணோம் புரியலையே. டெய்லி எவ்வளோ நேரம் படிக்கணும்? நீங்க எவ்வளோ நேரம் படிக்கலான்னு பிளான் வச்சிருக்கீங்க? நீங்க எவ்வளோ நேரம் படிக்கலான்னு பிளான் வச்சிருக்கீங்க, அதை வச்சு நான் சொல்றேன். ஸோ டெய்லி ஸ்டடி பிளான் என்ன வச்சிருக்கீங்க? ஸோ டெய்லி ஸ்டடி பிளான் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்க? மேக்ஸா இருக்கட்டும், இல்லை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதுல இருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? சொல்லுங்கப்பா. என்ன பிளானே இல்லையா? என்ன அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுங்க. டெய்லி எவ்வளவு நேரம் படிக்கலான் இருக்கீங்க? மேக்ஸ் எல்லாம் முக்கியமா எவ்வளவு நேரம் படிக்கலான் இருக்கீங்கப்பா? மேக்ஸ் எவ்வளவு நேரம் படிக்கலான் இருக்கீங்க நீங்க? ஸோ நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரும் அட்டெண்டன்ஸ் மட்டும் சொல்லிருங்க சரியா. ஓகேவா. டென் மினிட்ஸா? ஓகே, மேக்ஸுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு 12th மார்க்குக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு விட்டுருங்க சரியா. 10 மினிட்ஸ் எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? 10 மினிட்ஸ்ல என்ன படிக்க முடியும் சொல்லுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் செகண்ட் வால்யூம். ஸோ செகண்ட் வால்யூம்ல நீங்க எல்லாமே வந்து படிக்கணும்ப்பா. ஓகேவா. குழப்பமா இருக்கு? ஏன் குழப்பமா இருக்கு? எல்லாம் ஒரே இது தானே. 60 மினிட்ஸ் ஃபார் மேக்ஸ், 40 மினிட்ஸ் ஃபார் பிசிக்ஸ், 40 மினிட்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி, 30 மினிட்ஸ் ஃபார் தமிழ். ஓகே,
11th ஓகே. ஸோ 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூமில் சாப்டர் 1, 2, 6 வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து சாப்டர் 5ல் வந்து மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன் அதெல்லாமே வந்து ஃபுல்லாக முடிச்சிடுங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 4th சாப்டரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 2 வந்து நீங்கள் எல்லாமே வந்து படிக்கணும் சரியா. மோஸ்ட் ஆஃப் த டைம் மேக்ஸ் தானா, வெரி குட் ஓகே டன். எஸ் ஸோ வந்து 60 minutes ஃபார் மேக்ஸ் தட் இஸ் குட்மா. ஸோ அது வந்து நீங்கள் மார்னிங் படிக்கிறீங்களா இல்லை ஈவினிங் படிக்கிறீங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே. ஸோ வந்து நீங்கள் எப்போவுமே வந்துட்டு மார்னிங் வந்து மேக்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் ஓகே. ஸோ எதர் இட் மே பி 5 AM to 6 AM ஆர் 6 AM to 7 AM ஓகேவா. ஸோ மார்னிங் படிச்சிங்க அப்படின்னா தான் பெட்டர் ஓகேவா. ஸோ எப்போவுமே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நீங்கள் மேக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes வந்து ஃபார்முலா ரீகால், அதாவது ஆல்ரெடி படித்த ஃபார்முலாஸை எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள் ஒரு 10 minutesக்கு. ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க நியூ சாப்டரை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது நியூ கான்செப்ட். அப்போ வந்து நீங்க எடுத்துட்டு அதோட எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ப்ராப்ளமை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான் இருக்கீங்க. காமர்ஸா, ஸோ காமர்ஸ் பிளான் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன் சரியா. ஹாய் அருள் அரசன், வெரி வெரி குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் தனுஷ். Which one Nanda? Yes. ஸோ வந்து மார்னிங் வந்து முடிச்சிடுங்க சரிங்களா. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஸோ 10 minutes பார்த்துட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராப்ளமை 5 times வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு ப்ராப்ளமை 5 times வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா. ஸோ ஒரு டைம் நான் பார்த்துட்டேன், நான் ஃபார்முலா பார்த்துட்டேன், நான் வந்துட்டு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க மாட்டேன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சொல்லி பழகாதீங்க ஓகேவா. என்னதான் நமக்கு வந்து தெரிஞ்ச ப்ராப்ளமாக இருந்தாலும் அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது சரிங்களா. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 times வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகே. எஸ் ஸோ ஃபிசிக்ஸ் கிளாஸ் எப்போன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறோம். அருளரசன் ஐ எம் குட்மா. ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் கொஷின் பேப்பரா? சார் நான் கொஷின் பேப்பர் எடுக்கிற மாதிரி சொல்றீங்களே. எஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணா நான் சொல்றேன் சரியா. என்னென்ன கொஷின்லாம் எனக்கு தெரியாது ஓகே. எஸ் ஸோ எது டஃப்னு நான் என்ன சொல்லணும் எனக்கு புரியல. ஓ 11th எது டஃப்னு கேட்குறீங்களா? 11th எது டஃப்னா டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் அதுதான் ஈஸி சரியா. புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா அது ஈஸி ஓகேவா. எஸ் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ லிமிட்ஸ் டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து 12th தேர முடியும் சரிங்களா ஓகேவா. எஸ் கிளியர் ஓகே. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ சாப்டர் 1லேருந்து போயிடலாமா? சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஐ எம் குட் தனுஷ் ஓகே. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எஸ் என்னோட நேம் ரியா ஓகே. சொல்லுங்க சரவணன் நாயுடு. லெவன்த் மேக்ஸ் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. 11th மேக்ஸ் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே. சண்முகம் ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் வந்து எந்த இதுக்கு கேட்குறீங்க? மேக்ஸு கேட்குறீங்களா இல்லை எப்படி கேட்குறீங்க? ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் 1 hour வந்து மேண்டேட்டரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மார்னிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஈவினிங் நான் படிக்கக்கூடாதான்னு கேட்டால் ஈவினிங்கும் படிக்கணும். ஒரு 1/2 hour வந்து ஈவினிங் வந்து எடுங்க சரிங்களா. ஒரு 1/2 hour எடுத்துட்டு ஸ்கூலில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ தயவு செஞ்சு அதை ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ ஒரு 1/2 hour இல்லை 1/2 hour கூட நீங்கள் வந்து 30 to 40 minutes வச்சுக்கோங்க. 30 to 40 minutes எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க ஸ்கூலில் என்னென்ன படிச்சிங்க அப்படின்னு. அப்புறம் அதே இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்னிங் வந்து நீங்கள் படிக்கலாம் சரியா. ஸோ அருளரசன் ஓகேம்மா. ஹாய் செந்தில் ஹாய் ஹாய். எஸ் ராஜி ஓகேம்மா ஓகே. வெல்கம் டு ஹண்டல் லேர்னிங். ஸோ ஆல் சப்ஜெக்ட் ஈவினிங் அண்ட் மார்னிங் பிளான் ஓகே டன். ஸோ ஃபார் ஆல் சப்ஜெக்ட்மா ஓகே. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்னிங் என்ன பண்ணலாம்னா மேக்ஸ் வந்து பாருங்கள். ஸோ 1 hourக்கு பாருங்கள் சரிங்களா. 1 hourக்கு மேக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகே. ஸோ அடுத்தது ஈவினிங் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு
உங்கள் ஹோம்ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது மார்னிங்கே நீங்கள் வந்துட்டு மேக்ஸ் வந்து பார்த்துட்டீங்க, கரெக்டாக மேக்ஸ் வந்து பார்த்துட்டீங்க. அப்போ ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ இருக்கீங்கன்னா பயோவுக்கு இப்போ இருந்தே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? மார்னிங் 5 AM படிக்கலாம், பிரச்சனை இல்லை. 5 AM படிங்க, அதுவும் நல்லது தானே. அந்த டைம்ல படிச்சீங்க அப்படின்னா குட் தான். ஓகே, ஸோ இப்போ ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 30 to 40 minutes வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 6 to 9:30 இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, சரியா? இப்போ வந்து 12th, இப்போ 12th தான் ஸ்டார்ட் பண்ண போறேன், 12th மேக்ஸ். ஓகேவா? அந்த என்ன சொல்லணும் சொல்லுங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைவ் இருக்கு. சரியா? நாங்கள் வந்து அப்டேட் பண்றோம். ஓகேவா? சிஎஸ் புக், ஹாய் சிஎஸ் புக். இங்கிலீஷ் ஆர் தமிழ் எது கேட்குறீங்க? புரியல, நீங்க என்ன கேட்க சப்ஜெக்ட் கேட்குறீங்களா இல்லை எப்படி கேட்குறீங்க? ஸோ 11th வந்து இதுக்கப்புறம் வந்து லைவ் கிளாஸ் இருக்குமா? ஓகேவா? எஸ், ஸோ பெஸ்ட் கைட் புக், ஸோ நம்ம ஹண்ட்லானிக் கைட் புக்கே வந்து கொடுத்துட்ருக்கோம்ப்பா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் வேறு போயிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஸோ கைட் புக்ஸுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ ஹண்ட்லானிக் நம்மளோட வெப்சைட் இருக்கு. ஸோ வெப்சைட்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கைட் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், ஓகே. ராஜி 10th standard, ஸோ 10th standardக்கு இதுக்கப்புறமா லைவ் இருக்குப்பா. பட் இப்போ வந்து பர்டிகுலராக நம்ம வந்து உங்கள் சீனியர்ஸை கொஞ்சம் வந்து தேர்ந்தெடுக்க பார்க்கலாம். சரியா? ஓகேவா? டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நீங்கள் படிக்கலாம்ப்பா. அண்ட் அது கூட நமக்கு ஒரு கைடன்ஸ்னு ஒன்று வேணுங்களா, அதுக்கு நம்ம கைட் புக் வந்து கண்டிப்பாக வேணும். ஹிஸ்ட்ரி குரூப் டஃப்லாம் இல்லை, கதை எழுத தெரிஞ்சது அப்படின்னா ஓகே தான். ஓகேவா? நீங்கள் சோஷியலில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி குரூப் எடுக்கலாம்ப்பா. அப்படியா ஃபஹத்? ஓகே, ஓகே ராஜி, பாய், டேக் கேர். எஸ், ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஓகே, டன். ஓகேப்பா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன எடுத்தாவது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு சொல்லிட்டு 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னதுப்பா? அட்லீஸ்ட் எடுத்து பார்த்தோமா ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு? தனுஷ் எத்தனை டைம் வந்து சொல்லுவீங்க நியூ ஸ்டூடெண்ட். ஸோ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்களே உங்கள் அட்டெண்டன்ஸ் சொல்லிருங்க, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, ஸோ 10th standard டியூஷன் டைம். ஸோ எவ்ரிடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:30 உங்களுக்கு வந்து லைவ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்னென்ன கிளாஸ் அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட் எந்தெந்த டேஸ் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிடுறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருவோம். சரியா? ஓகேவா? என்ன ரிப்ளை பண்ணணும் என்னன்னு கேட்டால் தானே எனக்கு தெரியும். என்னன்னு கேட்காம நான் எப்படி சொல்ல முடியும்? எஸ், அருளரசன் ஃபகத். எஸ், மேட்ரிசஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இல்லையா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க, ஆல்ரெடி நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்க? நான் சப்ஜெக்ட்லாம் கிடையாது. எஸ், ஸோ ஆல்ரெடி என்னெல்லாம் படிச்சீங்கப்பா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல? ஆல்ரெடி 11th வந்து வால்யூம் 2ல 7th சாப்டர் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா சொல்ற கிருத்திஷ். ஓகே, 11th அப்புறம் எப்படி 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ்னு சொன்னீங்க? சும்மா ஆன்லைன் பிடிஎஃப் பார்த்துட்டா? ஓகே சண்முகம். ஓகே, ஸோ மை மேஜர் இஸ் மேக்ஸ். ஓகே, எஸ். ஹாய், குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? எஸ், ஞாபகம் இல்லையே, மறந்துட்டேன். நியூ ஸ்டூடெண்ட் வமிகா. ஹாய் வமிகா. எஸ், மேக்ஸ் சப்ஜெக்ட். மேக்ஸை பத்தி இவ்வளோ பேசுறேனே, அப்போ கெஸ் பண்ண மாட்டீங்களா? எஸ், மேக்ஸ் தான். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் வந்து 11th வந்துட்டு ஸோ மேட்ரிக்ஸ்னா என்ன, டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க.
அப்படியா? ஐயோ தெரியலையே, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே சௌந்தர்யா, நீங்களும் நியூ ஸ்டூடெண்டா? ஓகே ஓகே, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். எஸ், ஓகேம்மா, சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிசஸ்னா என்ன, டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், ஸோ எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு வந்திருப்பீங்க கரெக்டாக. 11th எல்லாமே படிச்சிட்டோம். 11th படிக்கல, நான் புக்கு மூடி வச்சுட்டு அப்படி வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அது இருக்கிற பேசிக்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, சரிங்களா? அடுத்தது இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா ரோ எக்லான் ஃபார்ம்னா என்ன, ஸோ அதாவது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன டாபிக் இருக்கு. அது எல்லாத்தையுமே என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், சரியா? ஸோ 11th ஸ்டடி பிளான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரெக்வெஸ்ட் பண்ண வேணாம், ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஹர்ஷினி அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நெவர், ஓகேவா? அந்த மாதிரிலாம் மறக்க மாட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, எஸ். ஸோ எப்படி இருக்கீங்க? 12th ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? படிக்கிறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஏன் ஹர்ஷினி? ஸோ ஆல்ரெடி நம்ம 11th படிக்கும் போதே 12th கிளாஸ் வந்து ரெகுலராக அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டாக? இதுக்கப்புறம் 12th கிளாஸ் வரப்போகுது. ஸோ 12th கிளாஸை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஸோ நியூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஓகேவா? எஸ், ஆமாம் ஹர்ஷினி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ், அதாவது இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுனா கோஃபேக்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ மைனர்னா என்ன, கோஃபேக்டர்னா என்னங்கிறத 11th படிச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்க, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா அதில் இருக்கிற கோஃபேக்டரை நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க, சரிங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் அ கோஃபேக்டரை நீங்க கண்டுபிடிப்பீங்க, தட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஒன்றும் புரியாதுதான், ஆனால் போக போக கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, எஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்மேட், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மைனஸையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுப்பீங்க, ஓகேவா? இந்த சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சைன் போடுறதுலேயே வந்துட்டு நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸை தப்பாக எழுதி வச்சிருவோம், சரியா? அதனால டிரான்ஸ்போஸ் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனை சேஞ்ச் பண்ணணுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ், சைன் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? எஸ், கிளியர்? இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? ஓகே, இது 12th லைவ் தான் ஹர்ஷினி, காமெடி பண்ணாதமா, இது 12th லைவ் தான், ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ ப்ளீஸ் புக்கில் இருக்கு, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம் சால்விங்க்கு போகலாம். இல்லை ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரீகால் பண்ணணுமா, இல்லை ப்ராப்ளம் சால்விங் போகலாமா? எஸ், ஸோ விச் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூமா? ஸோ ப்ளீஸ் சொல்லுங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னா நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன், ஓகேவா? இல்லை ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஹர்ஷினி ஆரம்பிச்சிட்டீங்க போலயே, ஸ்ட்ரெயிட்டா ப்ராப்ளம் சால்விங் பண்ணலாம் இல்லையா? லெசன் ஓகே, டன். எஸ்மா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகே. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட ஃபார்முலா, ஓகே? ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ, ஓகேவா? மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ, சரிங்களா? இன்டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஏ வரும். ஸோ இது வந்துட்டு இஃப் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து உங்களை வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா, ஓகேவா? எஸ் பிரியதர்ஷினி சொல்லுங்க. இது வந்து 12th மேக்ஸ்மா, 12th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஹாய் அக்ஷய். ஓகே ஓகே அக்ஷய், நல்லா இருக்கேன் அக்ஷய், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏ இன்வெர்ஸ் கொடுக்கலாம், அட்ஜாயிண்ட் ஏ கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஏ மேட்ரிக்ஸை கண்டுபிடிங்க.
இன்னும் செம்மையா நான் எடுக்கல, இன்னும் செம்மையா ஸ்டார்ட் பண்ணல. சாப்டர் 1 வந்து பாக்குறோம் சரிங்களா. எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸ் 1.1 சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்தோ இல்லை ஏ இன்வெர்ஸ் கொடுத்தோ உங்களை வந்து ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க, மெயினா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட ஃபார்முலா இதுதான் சரியா. எல்லாருமே நல்லா இருக்காங்க அக்ஷய். So 1 divided by square root of modulus adjoint A into adjoint of adjoint A. Okay va? Yes. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா the next formula. Okay va? So A கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. So ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? கடைசில ஃபார்முலா தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஓகே. Okay ma. So the first question, example 1.3, find a inverse of the matrix. Okay va. So inverse வந்து நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். So inverse of a matrix ஓட formula என்னமா? Inverse of a matrix ஓட formula என்ன? இன்னும் சம்மே ஸ்டார்ட் பண்ணல. யாருமா நீ இன்னும் சம்மே ஸ்டார்ட் பண்ணல? ஓகே 11th எப்போன்னு சொல்லி அப்டேட் பண்றோம்ப்பா சரிங்களா. ஸோ 11th எப்போ 10th எப்போ சுதரி மற்ற கிளாஸஸ்லாம் எப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்றோம். அதே மாதிரி நீங்க யூடியூப்ல வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பப்போ லைவ் கிளாஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு அதெல்லாம் அப்டேட் ஆயிரும் சரிங்களா. ஓகேவா? ஓகேமா ஓகே டன். Yes, okay. So இப்போ inverse வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா. So what is the inverse of a matrix formula? A inverse is equal to 1 divided by modulus A into adjoint A சரிங்களா. So இப்போ Aங்கிற மேட்ரிக்ஸ் வந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் A, அதாவது மாடுலஸ் A இருக்கு இல்லையா, அவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா மட்டும்தான் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் சரிங்களா. ஓகேவா? எஸ் மா, ஐம் குட். ஸோ வாட்ஸ் யுவர் நேம்? ஸோ ப்ளீஸ் உங்கள் நேம் சொல்லிடுங்க. ஓகே எஸ். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் சரிங்களா. 0வா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ் காவியா, எஸ் காவியா. ஓகே ஹாய்டா, ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஏ வந்து கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஏ வந்து கண்டுபிடிங்க. ஸோ 2 - 1 3 அண்ட் -5 3 1 -3 2 3 சரிங்களா. ஸோ இதுலேருந்து நீங்கள் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி மாடுலஸ் கண்டுபிடிப்பீங்க? ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோம் இல்லையா. மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்போம் தெரியுமா? எப்படி கண்டுபிடிக்கணும்? காமர்ஸ் குரூப்ல மேக்ஸ் இருக்கு, பிசினஸ் மேக்ஸ் இருக்கே. பிசினஸ் மேக்ஸ் இருக்கு, அதுலயும் 10 சாப்டர் நம்ம படிச்சுதான் ஆகணும். அதுலயும் முக்கியமா இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே இருக்கு. ஓகே, சோ எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க மாடுலஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த A11 எலமெண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் 2, அவங்கள நீங்க எடுப்பீங்க சரிங்களா. அவங்கள எடுத்துட்டு ஸோ என்ன பண்ணணும், கரஸ்பாண்டிங் one second. So இதோட corresponding row and column eliminate பண்ணுவீங்க. Hi Sahana, happy evening da. How are you? Formula பார்க்கலையா? So A inverse is equal to 1 divided by determinant A into adjoint A தான் formula. So வந்து பாருங்க சரிங்களா. கெமிஸ்ட்ரி லைவும் இருக்கு. இப்போ பிரியதர்ஷினி, வாட்ஸ் a problem girl? எஸ். ஸோ மேக்ஸில் வந்து எல்லா டவுட்டையும் கேட்கறது, மற்ற டைம்லாம் எதுவுமே கேட்கறது இல்லை, ரைட்? ஓகே, ஸோ எல்லா லைவும் இருக்கு. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இன்னும் வரல, வரும்போது எடுக்கலாம். ஓகே, எஸ், யா, ஐம் குட் சஹனா, ஐம் குட். ஓகே, 10th ஸ்டாண்டர்டா? 10th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் இதுக்கப்புறம் தான்ப்பா இருக்கு சரிங்களா. 10th ஸ்டாண்டர்ட்ல இதுக்கப்புறம் தான் இருக்கு. ஓகே, எஸ்மா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த A11 எலமெண்ட் எடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணுவீங்க. கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணுவீங்க சரிங்களா. எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணுமா. இந்த 2 டேர்மையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் சரியா. ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, அதுக்கப்புறம் தெரியலன்னு சொல்லக்கூடாது சரிங்களா. ஓகேவா? ஐ எம் டு சஹானா. எஸ். ஓகே, ஸோ 9 - 2. ஓகேவா? 9 - 2 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் பிளஸ் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லி மாறும் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணணும், நீங்க மைனஸ் எடுக்கணும் சரிங்களா. மைனஸ் எடுக்கணும். ஓகே, எஸ்.
ஹாய். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட புக்ஸ் வெப்சைட் இருக்கு, நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்தது A12 எலமெண்ட்டை எடுக்கணும். A12 எலமெண்ட்டை எடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணணும். அஃப்ரின் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம்ப்பா. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி ஒரு -1 இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், -15 அண்ட் ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கும்ப்பா. ஸோ -3ன்னு சொல்லி வரும். சரிங்களா? -3 நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஹர்ஷினி ஃபீல் ஆகலைனாலும் யார் நவ் சீனியர். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருங்க கொஞ்சம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு A13 வேல்யூ எடுக்கணும். சரிங்களா? A13 வேல்யூ எடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணுங்க. எலிமினேட் பண்ணி ரிமைனிங் எடுக்கணும். சரியா? ஸோ +3 into -10 minus of -9. ஓகே, ஆர் யூ கிளியர்? ஸோ இந்த ஸ்டெப் கிளியரா இருக்கீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ற, தெளிவா பாருங்க. ஓகேவா? ஸோ தமிழ் லைவ் இப்போதைக்கு இல்லை. ஓகே, தமிழ் லைவ் கிடையாது. மேக்ஸ் லைவ் மேண்டட்ரியா இருக்கு, தமிழ் லைவ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆர் யூ கிளியர்மா? ஓகே, டன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க, அவ்வளோதான். சரியா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 2 into இங்கே ஒரு 7. ஸோ அடுத்தது -1 அண்ட் இங்கே வந்து -15 +3 அண்ட் இங்கே வந்துட்டு +3 into -10 +9. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 2 into 7 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? ஓகேவா? எஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்துட்டு -12 வரும்ப்பா, -12 வருவாங்க. சரிங்களா? அடுத்தது +3 into -1 ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A11, A12, A13 எலமெண்ட்லேருந்து எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ விச் இஸ் எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 1. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத எடுக்கணும். சரிங்களா? ரிமைனிங் இருக்கிறத எடுக்கணும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அடுத்தது -1 எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிட்டு ஸோ ரிமைனிங் வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணி எடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 3. ஓகேவா? ஸோ 3 எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதணும். சரியா? ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு, ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 14 நீங்கள் இன்னொரு -12 அண்ட் -1 இல்லையா, -3. Okay, so 14 minus 15, so we get -1, so which is not equal to 0 இல்லையா, not equal to 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ரேண்டம் இது வந்து ஸ்டேட் போர்ட். ஓகேவா? ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு -1 சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியராப்பா, புரிஞ்சுதா? எஸ், இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுக்கு மேலேயுமா? இதுவே ஸ்லோவா தானே போயிட்டு இருக்கு. இதுவே ஸ்லோ தானே, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? ரொம்ப ஃபாஸ்டா இருக்காப்பா? இதுவே ஸ்லோ, ஆக்சுவலி இட் இஸ் டூ ஸ்லோ இல்ல? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதர்வைஸ் ஸோ ஏ இன்வர்ஸ் வந்துட்டு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இட்ஸ் வெரி வெரி ஸ்லோ. ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இட் இஸ் வெரி வெரி ஸ்லோன்னு சொல்லிட்டு. ஸோ பிஎம் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்குமா, பிஎம் கிளாஸும் கண்டிப்பாக இருக்கு. ஓகேவா? எஸ், ஓகே, பிஎம் கிளாஸும் அப்கமிங் டேஸில் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்ஜாயிண்ட் ஏ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ adjoint A equal to நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ஸோ மைனஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். கரெக்டாக? கோஃபேக்டர் எடுத்து அதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன்.
ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன், கிளியரா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புரியலன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா நீங்க சைன் எடுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்ல இருந்து எடுப்பீங்க, சரியா? ஸோ இதுல வந்து 3 1 அண்ட் 2 3ங்கிற வேல்யூ எடுக்கணும். அதாவது ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணி ஒவ்வொரு டேர்மா எலிமினேட் பண்ணி நீங்க இந்த வேல்யூஸை வந்து எடுப்பீங்க, சரியா? ஆமா, அது வந்து ரொம்ப ஸ்லோவா போகல சஹானா, அப்புறம் என்ன பண்றது? இதுதான் ஃபர்ஸ்ட் லைவ் சஹானா. ஓகே, இருக்கு, பெய்ட் பேட்ச்க்கு இருக்கு. ஓகேவா? ஸோ பிஎம்க்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? எஸ். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் நீங்க வந்து எடுக்கணும், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணல டிட்டர்மினன்ட் ஏ, அதே மாதிரி இங்கேயும் வந்து டேர்ம்ஸ் எடுங்க. ஸோ மைனஸ் ஆஃப் ஒவ்வொரு டேர்மும் எடுங்கப்பா. ஸோ -5 1 -3 அண்ட் 3 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆஃப் -5 3 அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3 2, சரியா? -3 2. அடுத்தது வந்து மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 3 அண்ட் 2 3மா. அடுத்தது பிளஸ்ங்கிற வேல்யூ வரும், சரிங்களா? 2 3 -3 3 அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு -2 -1 -3 and 2. ஸோ இது எப்படி எடுக்கிறேன்னு தெரியுதா? அப் டு 730 சஹானா. ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி எடுக்கிறேங்கிறது தெரியுதாப்பா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? எஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணி பார்த்தோம்ல, அந்த மாதிரி அதை வச்சு தான் இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு விச் இஸ் எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 1 மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ 2 ரோ 3 எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதுறோம், சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ரிமைனிங் ப்ளஸ் ஆஃப் -1 3 and 3 1. ஓகே, ஸோ அடுத்தது 2 3 -5 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 -1 -5 3. ஓகேவா? கிளியரா? ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம். ஓகே கார்த்தி, நான் செக் பண்ணுறேன். அப்படியா? வேற என்ன ஹர்ஷினி, வேற என்ன சொல்றீங்க? ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து பண்ணணும்ப்பா. இது வந்து ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? எஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த பிளஸ் ஆஃப் நமக்கு வந்து 7 வரும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்ல, அதில் இருக்கிற வேல்யூஸை நீங்க எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்க 7 வரும், இங்க 12 அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா -1 வரும். அடுத்தடுத்த வேல்யூஸ் தான் நம்ம கொஞ்சம் வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ -3 -3 and -6ன்னு சொல்லி வரும், சரிங்களா? -6. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 + 9 6 -9ன்னு வரும், சரிங்களா? ஓகே, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பே சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? காஸ் எலிமினேஷன் பார்த்தாலும் இதுக்கு அப்புறம் தானே நம்ம பார்க்க முடியும். எல்லாமே வந்து பார்க்கலாம், சரியா? ஓகேவா? எந்த மெத்தடையும் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் வைக்க வேணாம். ஸோ -4 அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3ன்னு சொல்லி கிடைக்கும், சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு -1 -9, சரியா? -1 -9. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது புரியல? அப்படியோ அது வந்து இன்னும் டிஃப்ரெண்டா இன்னும் வந்து இன்டெப்தா படிப்போம். இங்க வந்து நம்ம பேசிக்கா வந்து படிப்போம், சரிங்களா? ஓகேவா? ஸோ ஆப்புக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அங்கே இன்டெப்தா கொஞ்சம் படிப்பீங்க, இங்க வந்து நம்ம பேசிக்கா வந்து படிப்போம், சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா -2 அண்ட் -15, சரியா? -15. ஸோ எல்லாருமே நோட் புக் எடுத்து எழுதுங்க, அப்படி சும்மா உட்காந்து இருக்காதீங்க, சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 and வந்து -5, சரிங்களா? 6 -5. ஓகே, ஸோ த ஹோல் டிரான்ஸ்போஸ்மா. ஸோ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். 7 12 -1 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -9 வருமா? அண்ட் இங்கே 6 + 9 அண்ட் இங்கே வந்துட்டு -1. ஸோ நெக்ஸ்ட் இங்கே -10. ஸோ அடுத்தது -2 + 15. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகே, ஸோ த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ 7 12 -1 9 இங்கே 15 -1 -10 and -17 1. ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த வேல்யூ கிடைச்சுதான்னு செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். எஸ், உங்க எல்லாத்துக்குமே இந்த வேல்யூ கிடைச்சுதான்னு செக் பண்ணி பாருங்க. ஆப்ல பே பண்ணணும்.
ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் கிடைச்சுதா? செக் பண்ணுங்க. எஸ், ப்ளீஸ் கைண்ட்லி செக் யுவர் ஆன்சர்மா. ஹர்ஷினி சால்வ் பண்ணீங்களா? சால்வ் பண்ணீங்களா என்ன? நோவா? என்னாச்சு தருண், எங்க மிஸ்டேக் பண்ணீங்க? எந்த ஸ்டெப்ல மிஸ்டேக் பண்ணீங்கன்னு பாருங்க. ஓகேவா? கரெக்ட் ஒன்லி. ஓகே சஹனா, ஓகே டன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட adjoint A. சரிங்களா? இட்ஸ் ஓகே, இது ரெக்டிஃபை பண்ணிருங்க தருண். சரிங்களா? ஓகே, ஸோ நான் சால்வ் பண்ண நீங்களும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தான் இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? adjoint எடுத்துடலாமா? சாரி, டிரான்ஸ்போஸ் எடுத்துடலாமா? 7 9 -10 12 15 -17 -1 -1 1. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட adjoint A. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா குரூப்ல ஹர்ஷினி, ஓகே, எஸ் பிரியதர்ஷினி சொல்லுங்க. சும்மா சும்மா கொஸ்டின் கேட்டா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இதான் வேலிடா கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? 1 / determinant A into adjoint A இல்லையா? ஸோ determinant A என்ன கிடைச்சது? -1. கரெக்டுங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட adjoint A எடுங்க. adjoint A எடுத்து இங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ -1 கூட நீங்க இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாமே வந்து சைன் சேஞ்ச் ஆகும். ஓகே, -9 and 10. ஸோ அதாவது பாசிட்டிவா இருக்கிறதுல நெகட்டிவா மாறிடும், நெகட்டிவா இருக்கிறதுல பாசிட்டிவா மாறிடும். சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ப்ளீஸ் செக் யுவர் ஆன்சர்மா. ஸோ ஆன்சர் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கிளாஸே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நானும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான், நான் வாட்டிக்கு எழுதிட்டே இருந்தேன்னா ஸ்பீடாக போயிடும். சொல்ல சொல்ல கண்டிப்பாக கொஞ்சம் மாறும். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா adjoint of, அதாவது இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துருந்தோம்? இன்வெர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா சஹனா? இன்வெர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா adjoint of a matrix. ஓகே, ஸோ adjoint எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சோம்ல, அதே தான். ஓகேவா? இதில் வந்து தனியாக நீங்கள் adjointக்கு மட்டும் கண்டுபிடிக்க போறீங்க. லாஸ்ட் ஸ்டெப் பார்க்கலையா? லாஸ்ட்ல வந்து நம்ம -1 உள்ள கொண்டு போயிட்டோம். சரியா? 1 / -1 இருக்குல்லவா, அதை கொண்டு வந்து உள்ள கொண்டு போயிட்டோம். ஹர்ஷினி, காமர்ஸ்க்கு அப்டேட் பண்றோம் ஆஷிக். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ். இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? adjoint A வந்து கண்டுபிடிக்கிறப்ப இந்த ப்ராசஸ் பண்ணோம்ல நம்ம, இதே ப்ராசஸ் வந்து அங்கே நீங்கள் தனியாக பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுறீங்களா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை நான் சால்வ் பண்ணணுமா? adjoint தனியாக கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோதான். எஸ், ட்ரை பண்றீங்களா? இல்லை நான் சால்வ் பண்ணட்டுமா? சங்கீதா, ஹரி சங்கீதா, ஹாய். எப்பவுமே அப்படித்தானே சஹனா? ஏன் மேக்ஸ் வேணாமா? ட்ரை பண்றீங்களா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? adjoint of A இப்போ கண்டுபிடிச்சிங்களாமா, அதே மெத்தட் தான். சரிங்களா? அதே மெத்தட் தான். ஓகே, வாட் தருண்? ஓகே ஹர்ஷினி, ஓகே டன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் எ மேட்ரிக்ஸ் ஏ. ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இஃப் adjoint A ஈக்குவல் டு, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு adjoint A கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? ஹர்ஷினி அக்கா, ரொம்ப நேரமா ஒருத்தவங்க கேட்குறாங்க, சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்ல தான் மேக்ஸா? அப்படிலாம் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் தான் மேக்ஸ் எடுப்பேன். எஸ். நந்தா, வாட்ஸ் எ ப்ராப்ளம் மேன்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃபார்முலாலாம் ரீகால் பண்ணோம்ல. ஸோ ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா சொன்னேன்? CS குரூப் அம்மா ஹர்ஷினி அக்கா கேட்டிங்களா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 / square root of modulus adjoint A, modulus adjoint A into adjoint of adjoint A. ஓகேவா? adjoint A மா.
Okay. Oh, is it really? Okay, Tarun. Forget the formula. Okay, Sahana, it's okay. டுவெல்த்து தான் போயிட்டு இருக்குப்பா. ஓகே எஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகே. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? சேம் அதே ஃபார்முலா தான். 7 7 -7 -1 11 அண்ட் 7 11 5 7. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ணோம்லமா? ஸோ அதே தான். ஓகேவா? ஸோ 7 × 77 - 35 வரும்ப்பா. அடுத்தது -7 × அதாவது அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து எலிமினேட் பண்ணிடுறோம். இதை எலிமினேட் பண்ணி ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. சரியா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? எஸ். ஸோ அடுத்தது செகண்ட் வேல்யூ. ஓகே நந்தா, பை பை பை, டேக் கேர். ஸோ 11th காமர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம்ப்பா. ஹாய் ஜோஷ்வா. சஹானா, நீங்க ரிவைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். ரிவைஸ் பண்ணணும். சரியா? என்ன ஹர்ஷினி சஹானா எல்லாருமே லீவ்ல எல்லாம் மறந்துச்சுட்டு இருக்கீங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணீங்களா? -7 × -7 அண்ட் -77. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ இதை எடுக்கிறீங்க. சரிங்களா? கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எலிமினேட் பண்ணுங்க. ஹாய் அமீர், குட் ஈவினிங். முடியல தமிழ் மீடியம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த கொஷின்ஸ் எல்லாமே நான் தமிழில் தான்ப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்ளமாக நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கலாம். சரி, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? +7 × -5 அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -121 வரும்ப்பா. -121. சரிங்களா? ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங் உதயா. குட் ஈவினிங்மா. ஓகே ஹர்ஷினி, ஓகே, பேக் டு ஃபார்முக்கு வாங்க, படிக்கணும். சரியா? ஓகே. ஸோ 7 × 77 - 35. ஸோ வாட் இஸ் அ வேல்யூமா? ஸோ டக்குன்னு வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கிட்டே இருக்க வேணாம். வேல்யூ சொல்லுங்க. 77 - 35 வேல்யூ சொல்லுப்பா. இதுக்கப்புறம் வெட்டியெல்லாம் உட்காரக்கூடாது ஹர்ஷினி, படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் நந்தா, அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹாய் ஜெயா, குட் ஈவினிங். 37 இல்லையா? 37. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ 37. நல்லா செக் பண்ணுமா சஹனா? அடிப்பிச்சு போடுவேன். 42. ஸோ -7 × -7 -77 இல்லையா? ஸோ வாட் இஸ் த வேல்யூப்பா? -84. -84 வருமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? -7 × -5 -121. ஸோ -126 -126. கரெக்டா? ஓகே. எஸ், 42. ஓகேடா. ஓகே டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 × 42 வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 7 × 42 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். லீவ்ல என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும், அவ்வளோதான். இன்னும் ரெஸ்ட் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டே தான் இருப்போம். ஹாய் ஸ்ரீ சாய், குட் ஈவினிங். எஸ் சொல்லுங்க, என்ன டவுட்? ஹாய் உதயா, குட் ஈவினிங்மா. இட் இஸ் 294 இல்லையா? 294. எஸ் 294. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 × 84. ஸோ விச் இஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் நாங்கள் இருக்குமா அமிர்தா? ஓகே அமிர்தா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. 7 × 84. 7 × 84. ஸோ வாட் இஸ் அ வேல்யூ? இட்ஸ் ஓகே, நான் டைம் தரேன், மெதுவாக சால்வ் பண்ணுங்க. இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சரியா? மெதுவாக சால்வ் பண்ணுங்க. ஹாய் கலையரசி, குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். ஓகே, டேக் யுவர் ஓன் டைம்மா, சால்வ் பண்ணுங்க. ஓகே அனு, ஓகே. எல்லாம் கொஞ்சம் அந்த நேமை மாத்துங்கப்பா. நிறைய டைம் நான் சொல்லிட்டேன், நேம் மாத்துங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் தெரியும். எஸ் அமிர்தா, செக் யுவர் ஆன்சர்மா. இட் இஸ் 588. ஓகேவா? அடுத்தது வந்து மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ல இருக்கு இல்லையா? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 126 × 7. 126 × 7. ஸோ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 126 × 7. Sahana, no. It is 882 இல்லையா? ஓகே,
ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 882. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணுமா? எஸ். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கம்மா. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ கிடைக்குது? 1764 இல்லையா? 1764. ஓகே, எஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A, அதாவது மாடுலஸ் ஆஃப் adjoint A, மாடுலஸ் ஆஃப் adjoint A. ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint ஆஃப் adjoint A வந்து கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகேவா? ஸோ adjoint ஏவோட adjoint A கண்டுபிடிக்கிறீங்க. அது கண்டுபிடிச்சு ஸோ ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா you get the answer. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த கொஷினை. ஓகேவா? எஸ். ஸோ மேக்ஸிமம் அந்த எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக இதே கான்செப்ட் தான். ஸோ இந்த ப்ராப்ளமும் இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் லைவ்ல கண்டிப்பாக இன்னும் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறனால நம்ம நிறைய வந்து மேக்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி டக்கு டக்குன்னு போகிறோம். ரெகுலராக கிளாஸை அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் மிஸ் த கிளாஸ். அண்ட் அதே மாதிரி ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாராவது கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க மேக்ஸில் அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு லைவ் அட்டன் பண்ண சொல்லுங்க, பார்க்கலாம். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளமா? ஸோ இது வந்து adjoint ஆஃப் adjoint ஏவை கண்டுபிடிச்சு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ கெட் தி ஆன்சர். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமா adjoint ஏ கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நீங்க ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சேம் இதே ஃபார்முலா தான். ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் adjoint ஏ இன்டூ adjoint ஆஃப் adjoint ஏ. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரி லைவ், ஃபிசிக்ஸ் லைவ் எது எது எப்போ போய் இருக்கும்னு சொல்லி இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அது கஷ்டம் தான் ஹர்ஷினி. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா சஹானா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமா? எஸ். இந்த ப்ராப்ளம் அது ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கொஞ்சம் யோசிக்கணும்ல. நானே சால்வ் பண்றேன், எப்படி ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்றேன், ரிமைனிங் நீங்க ட்ரை பண்ணணும்ல. எல்லாருமே குட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ட்ரை பண்ண மாட்டீங்களா? சரி, ஓகே. இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்றேன். சரியா? ஃபுல்லாவே நான் சால்வ் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? adjoint ஏ வந்து கொடுத்துருக்காங்களா? இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் adjoint ஏ வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ 2 - 4 2 -3 12 -7 -2 0 2. ஸோ டக்கு டக்கு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். நானும் கால்குலேட் பண்றேன், நீங்களும் கால்குலேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 எடுக்கிறீங்க. ஸோ 24 இங்கே வந்து -0 வரும்பா. அடுத்தது மைனஸ் ஆஃப் -4 இங்கே வந்து என்ன வரும்? -6 வருமா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா -14. ஓகேவா? -14 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ yes ma. So plus 2 into 0 minus of -24. Okay va? So simplify பண்ணுங்க பார்க்கலாம். 2 into 24 and plus 4 into இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா -20 அடுத்தது plus 2 into 24 ma. Okay. So calculate பண்ணுங்க 2 into 24. So what is the value pa? It is 48, right? So 48 minus இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 and இங்க வந்து plus 48 மா. ஓகே. ஸோ இதை கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சஹானா? எங்க மிஸ்ஸிங்கா இருக்கு? இல்லையே, அது -14 தான். -14 தான். ஏன்னா -2 into -7 உங்களுக்கு +14 தானே வரும். அப்ப ஆல்ரெடி உங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப -14 தானே வரும். மைனஸ் ஆஃப் -14 எப்படிப்பா வரும்? கரெக்ட் தானே? +14 எப்படி வரும்? 11th இதுக்கப்புறம் லைவ் இருக்குமா? ஆக்சுவலி +14 எப்படிடா வரும்? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2 into -17 இருக்கா? அப்போ என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அங்கே வெறும் 14 தான் வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ -14 தான் வரும். சரியா?
yes ma, yes Amrita, okay da, it is 16, right, it is 16. Okay, so இப்போ நம்மளோட ஃபார்முலால என்ன இருக்குமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் adjoint a இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இங்க ஸ்கொயர் ரூட் நீங்க எடுக்கணும். சரியா? so ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் adjoint a which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. அப்ப இங்க நமக்கு வேல்யூ என்ன வரும், 4 னு வரும். சரிங்களா? so the வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 4. ஓகே அமிர்தா, எஸ் சஹானா, பேக் டு ஃபார்ம் வாங்க சஹானா, ஹர்ஷினி, அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ வந்து கொஞ்சம் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்படியே ஃபார்முக்கு வாங்க, அப்பதான் வந்து எல்லாம் சால்வ் பண்ண முடியும். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், adjoint ஆஃப் adjoint a வந்து கண்டுபிடிக்கணும்ப்பா. சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ அகெயின் வந்து நீங்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் இங்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? adjoint a வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 24 மைனஸ் 0 வருமா, அடுத்தது -6 -14. ஸோ ப்ரீவியஸாக சால்வ் பண்ணீங்களா, அது அப்படியே நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க. யோசிங்க, பொறுமையாக டைம் எடுத்து யோசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு -0 மைனஸ் ஆஃப் -24 வரும். சரிங்களா? மைனஸ் ஆஃப் -24. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ளஸ் மைனஸாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ். ஓகேவா? அடுத்தது இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்தது இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? அந்த சைன் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த அதாவது A21 எலமெண்ட்டை வச்சு நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? ஓகே அமிர்தா, ஓகே ஓகே, இட்ஸ் வெரி குட் மா, வெரி குட், குட் மார்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து கால்குலேட் பண்ணுங்க. ஸோ -8 அண்ட் 0. ஸோ -0ன்னு சொல்லி வரும். சரியா? ஸோ -8 -0. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் வந்து 4 minus of -4. 4 minus of -4. ஸோ கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்க. ரோ காலமை நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணி கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்க கரெக்டாக. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 0 அண்ட் வந்துட்டு 0 -8 -8. ஓகேவா? ஸோ வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. adjoint ஆஃப் adjoint a வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைடா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏன்னு கொடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம அதோட adjoint ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, adjoint a கொடுத்து அதோட adjoint கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூ வந்து மாறுது தான். இப்போ லைக் எப்படின்னா ஏனாலும் ஒன்று தான், ஆப்பிள்னாலும் ஒன்று தான், லைக் அந்த மாதிரி தான். சரியா? ஏன்னு கொடுத்துருக்காங்க, adjoint a கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்ல மட்டும் லிட்டில் வேரியேஷன்ஸ், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? வேற எந்த டவுட்டும் வேண்டாம். ஓகே, எஸ் கிளியர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தான்டா. ஸோ ஃபார்முலாஸை ரிப்பீட்டடாக ரீகால் பண்ணுங்க, ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 28 -24ன்னு வரும். சரிங்களா? -24. ஸோ அடுத்தது -14 minus of -6, -14 minus of -6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணுங்க. ரிமைனிங் வேல்யூ எடுங்க, -12. ஸோ இது வரைக்கும் கிளியராப்பா? இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சதில்ல, ஏன்னா இந்த வேல்யூ எடுக்கிறதா பெரிய டாஸ்க்கு. இந்த வேல்யூ எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சது தானே? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 அண்ட் நீங்கள் வந்து -20. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +24ன்னு வருமா, பிகாஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -8 4 + 4 ஹியர் -8 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 -14 + 6 14 + 6 அண்ட் ஹியர் வி ஹேவ் த வேல்யூ 12. ஓகேவா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 24 20 24 8 8 8 அண்ட் 4 இங்கே வந்து 12, இங்கே வந்து -24, சாரி -20. ஓகேவா? எஸ், சாரிங்க, மைனஸ் இது இருக்குமா, -14 + 6. ஓகேவா? அப்போ இங்கே வந்து -8ன்னு வரும். இட் இஸ் +8. ஓகேவா? இட் இஸ் +8 பா. So the whole transpose. Okay தானா? இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியரா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியராமா? Have you all understand this step? புரிஞ்சது தானே? ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் சரிங்களா, இதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ அப்படியே மாற்றி வந்து எழுதுங்க ஓகேங்களா. ஸோ எப்படி எடுப்பீங்க, ஸோ 24 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 8 8ங்கிற டேர்ம் வந்துடும் அண்ட் 4 8 12. ஸோ இங்கே வந்துட்டு 20 24மா 20 24 சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட adjoint ஆஃப் adjoint A. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. ஸோ A ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலா நீங்கள் வேல்யூஸ் அப்படியே எடுத்துக்கலாம்ப்பா 1/4 அண்ட் இந்த வேல்யூவை அப்படியே அப்ளை பண்ணுங்க ஓகேவா. சாரி 1 செகண்ட், இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கோங்க சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 4ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க சரிங்களா, 4ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 6 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 அண்ட் ஹியர் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 2 2 2 அண்ட் ஹியர் 2 அண்ட் ஹியர் 3மா. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா? எஸ் யாழினி, எஸ் யாழினி. ஓகே புரிஞ்சுதாமா? ஓகேவா. ஸோ ஈஸி தான், போக போக இன்னும் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரெகுலராக வந்து லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ பார்க்கலாம். ஓகே டன், புரிஞ்சுதா? ஸோ see you next class. Take care. Good night students. Thank you all. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ தட் எப்பப்போ என்னென்ன லைவ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் வந்துடும் சரிங்களா. ஓகேவா? எஸ் கிளியர்? ஓகே தானே? தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். எஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன் பா. எஸ் அர்ஷினி, குட் நைட், டேக் கேர். அண்ட் சஹானா, யாழினி, ஓகே ஸோ எவ்ரி ஒன். ஓகே ஸோ எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ அண்ட் see you in next class மா.